ஜூலை 12 இன்று பராபவ வருடம் ஆணி 28 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை திருதியோதசி திதி இரவு 9:18 மணி வரை. அதன்பின் சதுர்தசி திதி. ரோகிணி நட்சத்திரம் காலை 7:01 மணி வரை. அதன்பின் மிருகசீரிடம் நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் காலை 4:30 முதல் 6 மணி. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மாலை 6:14 மணி வரை துலாம். அதன்பின் விருச்சகம். பொது பிரதோஷம் மாத சிவராத்திரி முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 6 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் அதிகாலை 3:31 மணி. அஸ்தமனம் மாலை 4:41 மணி. மேஷராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்படக்கூடிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் பணம் வரும். வெளியூர் பயணம் லாபம் தரும். பணிபுரியும் இடத்தில் இருப்போரை அனுசரித்து செல்லவும். வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தவும். ரிஷபராசி அன்பர்களே, மனக்குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும் நாள். விருப்பம் எளிதாக நிறைவேறும். பிரச்சனை முடியும். அணுகுமுறையை பிறர் பாராட்டுவர். திட்டமிட்ட வேலை எளிதாக நடக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். புதிய வேலைகளில் எச்சரிக்கை அவசியம். மிதுன ராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாள். வரவை விட செலவு அதிகரிக்கும். திறமை வெளிப்படும் நாள். இன்று மாலை வரை நிதானம் தேவை. பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். எடுத்த வேலை முடிவடையும். புதிய முயற்சியில் தடை தாமதம் என்று உண்டாகும். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கவும். கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எடுக்கும் முயற்சி லாபமாகும். நண்பர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். பொருளாதார நெருக்கடி நீங்கும். வராமல் இருந்த பணம் வரும். உங்கள் முயற்சி லாபம் தரும். புதிய வருமானத்திற்காக திட்டமிடுவீர். நேற்று சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர். மனதில் தெளிவு பிறக்கும். இழுபறி வேலை நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். கன்னிராசி அன்பர்களே, பெரியோர் உதவியால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்கள் கனவு நனவாகும். நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர். எதிர்பார்த்த வருமானம் வரும். கடுமையாக முயற்சி செய்தும் வராமல் இருந்த பணம் வரும். எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். யோசித்து செயல்படுவதால் நன்மைகளை அடைவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மாலையில் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். நண்பர்கள் உதவியால் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர். எதிர்பாராத வருமானம் உண்டாகும். வெளியூர் பயணத்தை தவிர்க்கவும். தனுசு ராசி அன்பர்களே, எடுக்கும் வேலை வெற்றியாகும் நாள். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. சிந்தித்து செயல்படுவீர். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும்.
மகர ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர் விலகுவர். உங்கள் திறமை வெளிப்படும். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். எடுக்கும் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். விருப்பம் பூர்த்தியாகும். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்போர் உங்களுக்கு எதிராக மாறுவர். உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீர்கள். இழுபறியாக இருந்த வேலை முடியும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். எடுத்த வேலை நடக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். எண்ணம் நிறைவேறும். தாய்வழி உறவுகள் இணக்கமாவர். ஒரு சிலர் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும்.